Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறீங்க. vlog எடுத்தே நிறைய நாள் ஆன மாதிரி இருக்கு. ஆன மாதிரி இல்ல, ஆயிடுச்சு. அதனால எடுக்கவே இல்ல நம்ம. ஆமா, ஃபுல்லா கிளாஸ் அது இதுன்னு பிஸியா போயிட்டு இருக்கு. அதனால சரி வீக்கெண்ட் வந்து நம்ம எடுத்துடலாம். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், வீக்கெண்ட் வந்து கிளாஸஸ் போடுறது கிடையாது இப்போ. ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து வீக்கெண்ட் கிளாஸ் வந்து 2 weeks போட்டிருந்தேன். எனக்கு அந்த 2 வாரமுமே வந்து டின்டு சிக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இல்லை. மோரோவர் அந்த வீக் டேஸ்லேயும் நம்ம 5 நாள் குழந்தைங்களுக்காக சீக்கிரம் எழுந்திரிச்சு லஞ்ச் பேக் பண்ணி அப்படி ஓடுற மாதிரி இருக்குமா, வீக்கெண்டும் அதே மாதிரி போச்சு. அதனால வீக்கெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அப்படி டிசைட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் கேட்குறீங்க. நான் மேபி ஒரு 3 months ஒன்ஸ் அப்படி ஏதாவது என்னைக்காவது பிளான் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சாப்பிட்டோம்னா பூரியும் உருளைக்கிழங்கும். நல்ல செமையா இருந்துச்சு. ஏன்னா நான் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு ஒத்த காலில் இருந்தாங்க. அப்படி நான் ஊட்டி விடுறதுக்குள்ள அது ஆறி போச்சு. இப்போ வந்து டிஷ் வாஷர்லாம் அன்லோட் பண்ணிட்டு இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு பிராண்ட் ஷூட்டும் எடுக்கணும். அதுவும் வந்து சைட் பை சைடு எடுத்துட்டு இருக்கோம். டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணிட்டு லஞ்ச் செய்ய போகிறோம். லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு குல்ச்சா மட்டன் லால் மாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி, சூப்பர் காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எனக்கு தெரியும் அக்குனா மட்டாட்டா அதுவும் இல்ல, எல்லாம் இருக்கு எனக்கு தெரியல அக்குனா மட்டாட்டா கிட்டத்தட்ட 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து போன் பீஸாவே வாங்கிக்கோங்க. நான் வந்து முக்கியமாக இன்னைக்கு அந்த மட்டன் ஃப்ளாப் இருக்கும்ல, அந்த ரிப்ஸுக்கும் கீழே கொஞ்சம் சாஃப்டான மீட் இருக்கும், அது கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. முக்கியமாக அந்த ரிப் பீஸ் வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கோம். பாம் ஷோர்லலாம் மட்டன் ரிப்ஸ்ன்னு வச்சிருப்பாங்களா அந்த பீஸ். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3D பென் வச்சு பண்ணது அது. திருடி இல்லடா, அது 3D பென். 3D தான் சொன்னேன். நீ சொன்னதுல திருடி லேட்டன்ட் ரீவைண்ட் 3D பென் வச்சு பண்ணது அது. திருடி பென் 3D பென் வச்சு பண்ணது சூப்பரா இருக்குல்ல. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி மட்டனை வந்து நல்லா மேரினேட் பண்ண விட போறோம். நமக்கு டைம் இல்லை, ஒரு 1/2 an hour மேரினேட் பண்ண விடுவோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 teaspoon, ஜஸ்ட் 1 teaspoon மிளகாய் தூள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மட்டன் லால் மாஸ்க்கு முக்கியமாக நமக்கு வந்து இந்த காஷ்மீரி ரெட் சில்லிஸ் இருக்குல்ல, அதை வந்து ஊற வச்சு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம். நான் வந்து நம்ம இந்த மலேசியாவில் வாங்கின இந்த ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லிஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு 15 to 20 ரெட் சில்லிஸ் வந்து சோக் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் இதை இப்படி நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ குல்ச்சாக்கு வந்து நான் இன்னைக்கு பாதி கோதுமை மாவு பாதி மைதா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து முழுசாக மைதா மாவு முழுசாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 கப் கோதுமை மாவு 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1 teaspoon ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு, ஒரு 2 teaspoon சர்க்கரை. இப்போ இது கூட ஒரு 2 tablespoon பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். பசஞ்சு டோ வந்து சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி சாஃப்டாக டோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மூடி அப்படியே வச்சிடலாம். இது எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஒரு 15-20 minutes. ஓகே, ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா சூடானதும் 1 tablespoon நெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். உண்மையா? ஆயில் நான் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 பிரிஞ்சி இலை, 6-7 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 ஏலக்காய் இவ்வளவும் சேர்த்துருக்கேன். கூடவே 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். அப்படி போடணுமா? வெங்காயம் வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துப்போம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கோ அது எதுவுமே பண்ண மாட்டோம்ல, அதனால நல்ல லோ ஃப்ளேமில் நல்ல ஸ்லோ குக் பண்ணுறதுனால நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் மட்டன். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒரு 5-10 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிப்போம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸாக இந்த மட்டன் வந்து வெந்துட்டு இருந்துச்சு. நடுவில் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டோம், தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போவே அவ்வளோ வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ரெட் சில்லி பேஸ்ட், அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரம் பார்த்துட்டு நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ரெட் கலர் வரணும், பட் இப்போவே வந்து செம்ம காரமாக இருக்குது. மேபி நம்மளோட காஷ்மீரி ரெட் சில்லிஸ் மட்டும் போட்டிருந்தா இந்த அளவுக்கு காரம் இருந்திருக்காது, நமக்கு தேவையான ரெட் கலர் கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த கிரேவியே வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கணும். ஆனால் இது அந்த மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ரெட் சில்லி யூஸ் பண்ணல, செம்ம காரமாக இருக்குது. என் குழந்தைங்களுக்கு சாப்பிடணும்ல, அதனால நான் காரம் அதிகமாக போடல. அதாவது அந்த கலர் வரணுங்கிறக்காக இன்னும் இந்த சில்லி பேஸ்ட்டை வந்து நான் சேர்க்கல. இதுவே காரம் இருக்குது, நல்லா இதுவே காரம் இருக்குது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், இன்னும் ஒரு 1/2 hour கிட்ட. அதுக்கப்புறமா ஒரு கர்ட் பேஸ் ஆட் பண்ணி குக் பண்ணணும். ஸோ மூடி இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுட்டே இருங்க. கிட்டத்தட்ட 3/4 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம குல்ச்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்குல்ல, இதை பஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக மாவு தேய்ச்சிக்கிறேன். இப்போ இதை வந்து ஓவல் ஷேப்பில் உருட்டணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சிட்டு நான் வந்து கொஞ்சமாக பூண்டும் கொத்தமல்லியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். சூப்பராக இருக்கும்ல இது. தவா வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். தவாவில் இப்படியே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். ஒட்டுமா? குல்ச்சா குல்ச்சா குல்ச்சா. தண்ணியை போட்டு ஒட்டலன்றதுனால இது போடு, ஃபெவிக்விக் போடு. இது மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்ததும் திருப்பி போட்டுருங்க. திரும்பி மூடி வச்சிடலாம். அந்த குல்ச்சா தேய்ச்சிட்டு வச்சுட்டு மேலே லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண பூண்டும் கொத்தமல்லியும் வந்து வச்சுட்டு லைட்டாக நசுக்கி விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி உள்ள சைடில் சுற்றிட்டு உடனே மூடி வச்சுருங்க. அதோட ஸ்டீம்லாம் அது குக் ஆகும். ஃபியூ செகண்ட்ஸ் அப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஷேட் வந்ததும் எடுத்துடலாம். ஸோ டின்ட்டுக்கு சிக்குக்கும் சுட்டு கொடுத்தாச்சு. இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இந்த கிரேவி வந்து மஸ்ட் ட்ரை, அவ்வளோ யம்மியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் எல்லாரும் ரெடி ஆயாச்சு. சிக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். காட்டு. இல்லை, யாரை கூட்டிகிட்டு போகிறேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு? இல்லை தங்கம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு யாருக்கு உன் கூட கூப்பிட்டு போகிற? அதான் கேட்டேன் அம்மா. ஸோ சிக்கு வந்து ரெடி ஆயிட்டான். அவர் வந்து ஸ்கூல் ட்ராப் பண்ணிட்டு நானும் ஒரு அம்மா வந்து ஜிம் போகிறோம். பேட்ஜ் தான் சிக்கோட ஸ்டார் பெர்ஃபார்மரோட பேட்ஜ். சூப்பர்ல. ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு அம்மா இப்போ காலையில் ஜிம் போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2 வீக்ஸாக போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக வந்து நானும் பிரதீபாவும் ஈவினிங் போவோம்ல. ஸோ கொஞ்சம் மாதம் ஆச்சு நம்ம ஜிம் போய். அதுக்கப்புறமா திரும்பி ஈவினிங் போகலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் நமக்கு வந்து டைம் செட் ஆகலை. ஏன்னா இது முடிச்சுட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு பிரதீபா மேம் அங்கே போயிட்டு வந்து பேக்கிங் பண்ணுறதுனால என் கிளாஸ் எல்லாம் இருக்கும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நைட் ஆயிரும். ஒரு 7-8 ஆயிரும்.
ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா 7-8 ஆயிடுது. அதனால ஈவினிங் முடியவே இல்லை. பட் நான் பிரதீபாவை ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உண்மையாக சொன்னோன்னா. நான் போகிறதுனால அவன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். ஆமாம், ஆனால் ராமோட போகிறது வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய 1 வருஷம் கிட்ட நான் பிரதீபாவோட போனேன். அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ ட்ரெயினரும் வந்து புது ட்ரெயினர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆமாம், ஸோ புது ட்ரெயினர் அப்படி போயிட்டு இருக்கு. சூப்பராக போகுது. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு, அதாவது என்னைக்கெல்லாம் முடியுதோ நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். வீக்லி 3 days இப்போதைக்குங்கிற மாதிரி ஆவரேஜாக இருக்கு. மேக்ஸிமம் 3 days, பட் 2 days அப்படிலாம் தான் போக முடியுது. எப்பெல்லாம் டைம் கிடைக்குது எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் நானே இவங்களும். ஓகே, கிளம்பலாம். ஓகே, இப்போ தான் நாங்கள் வந்து ஜிம்முக்கு வந்தால் மணியோட பைக் இல்லை, அதாவது எங்கள் கோச்சோட பைக் இல்லை. சரி, அவர் கால் பண்ண, அவர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருக்காரு, அவன் வந்துடுவார். அதனால மேடம் அப்படியே இங்கே உட்காந்துட்டாங்க. அப்படியே ஷூ தான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா கோச் சொன்னாங்க போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு கார்டியோ பண்ணுங்கன்னு. அதனால இப்போ அங்கே போக போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். நல்லா இருக்குல்ல ஜிம்முக்கு எப்படி வருது? ஸோ நான் எப்பவுமே வந்ததுமே வார்ம் அப் ஒர்க் அவுட்ல ஆரம்பிச்சிருவேன். இவங்க 2 பேர் எப்படின்னா வந்ததுமே கதை பேசுவாங்க ஒரு 1/2 an hour. அப்புறம் ஒரு 1/2 an hour வந்து ஆமா, ஒரு 1/2 an hour ஹாய் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. மேடம் இன்னைக்கு என் கூட வீடியோ எடுக்க வந்துட்டு நாங்கள் பாருங்கள் அவள் பாட்டு தனியாக போயிட்டான். ஏன்னா பிரபு ப்ரோவோட வந்து ஃபோன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதனால் அம்மா தனியாக விட்டு போயிட்டாங்க. நம்ம ப்ரோ இங்கே தான் இருக்கார். நான் வந்து 1 kilometer முடிக்கணும்னு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு மேபி 2 minutesல முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா நான் ஒரு அம்மா போயிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மணி ஆனால் இங்கே வரல அவர் சாப்பிட்டு போயிருக்காரு. சீக்கிரம் முடிச்சுட்டு வா. வார்ம் அப்லாம் பண்ணிட்டோம் கோச் அவர்களே. எங்க கோச் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வார்ம் அப் பண்ணோம், எல்லாமே கரெக்டா ப்ரொசீஜர்ல போகணும். ஆமா, கோச்னா அப்படிதான் இருக்கணும். ஸோ இவரை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது வந்து மணி, நம்மளோட கோச். எல்லாமே அவர் தான், மென்டார் எல்லாமே அவர் தான். சூப்பராக எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வந்து எங்களுக்கு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டார், போட்டு தாக்குறாரு. ஏன்னா வரதே இந்த ஜீவன்கள் வந்து 2-3 நாள் தான். அதில் வந்து குட் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே மணி, இன்னைக்கு என்ன கிளாஸ்? ஸோ இன்னைக்கு நம்ம சைக்கிள் ட்ரைனிங் போட போகிறோம். எல்லா கிளாஸ்லேயும் ஒரு 2 வேரியேஷன்ஸ் போட போகிறோம். உங்கள் பேஜ் என்ன, நேம் என்ன? மணி ஃபிட் கோச். மணி ஃபிட் கோச். பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 12k ஃபாலோவர்ஸ் வச்சு சூப்பரா ரீல்ஸ், ஃபன் ரீல்ஸ் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல எவ்வளோ 200k வா? 1,80,000. 1,80,000. ஸோ அதனால லிங்க்கும் கொடுக்குறோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்றீங்கனால எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க, நாங்க தான் அது. சரி ஓகே, ஆரம்பி பார்ப்போம். இது என்ன தூக்க முடியலன்றா? ஓகே, எல்போ ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். ஈஸி கமான். போது யாரது ட்ரெயின்யா மணியா? டக்குன்னு இப்படி பாருங்க, நம்மளால வந்துட்டார் பாருங்க. இங்க வந்தாவே கேமரா திருப்போம் உடனே. அப்படியே அந்த பாருங்களேன், 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரியா இருப்பாங்க. அப்படியே ஏரியா மேட்ஸு. இவரை பற்றி மணிக்கு எல்லாமே தெரியும், மணியை பற்றி இவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. உங்க 2 பேர் பற்றி எங்க எல்லாருக்கும் தெரியும். அது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இவர் வந்து நம்ம ஜிம்மில் வந்து இந்த கெட்டப்பில் இருப்பார். வெளில நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையாளமே தெரியாது. வேறு ஸ்டைலில் பயங்கர மாசு காட்டு ஒரு ஏரியாலே. பெரிய பிஸ்னஸ் மேன், என்டர்பிரனர் இல்லை எல்லாமே. என்ன மனசில் நினச்சி வைக்காமா? சூப்பர் சுனி, தள்ளு. ஒருத்தர் வந்து இந்த கிளாஸ் என்ஜாய் பண்றாரு, எனக்கு நாக்கு தள்ளிருச்சு. இல்லை, அன்னைக்கு வந்து ஆப் கிளாஸ் பண்ணோம். என்னைக்கு அது ஒரு 3 நாள் முன்னாடியா, ஒரு ஃப்ரைடே நினைக்கிறேன். அப்போ இன்னும் நான் ஆக்சுவலாக அந்த நாள் முடியல. ஆப் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன். இந்த மாதிரி நான் சொல்கிறேன், போதும் மணி 5 செட் சொன்னார், நம்ம 3 செட்டில் முடிச்சிடலாம் திருப்பமா அப்படின்னா. இல்லை இன்னும் 4 செட் இருக்கு. ஃப்ராட் பண்ணக்கூடாதுல்ல. விஷயம் போட்டு இன்னைக்கு 3 செட் தான் பண்ணோம்.
முடிஞ்சிச்சுல ஒரு 3 செட்டு தான் இல்லை முடிஞ்சிச்சுல முடியல மாற இப்போ இன்னும் வெயிட்டு அவளுக்கு நம்மலாம் இதை ஆட் பண்ணாம தான் நான் பண்றேன். அப்படி இருந்துமே என்னால் லிஃப்ட் பண்ணவே முடியல. இதில் அவ்வளோ வெயிட்லாம் போட்டு ஆட் பண்ணி கரெக்டு. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் வந்து ரொம்ப மினிமலாக தான் வெயிட். இல்லை இது இல்லாமே எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணலனா, மணி சப்போர்ட் பண்ணலனா என்னால் அது தூக்க முடியல. கஷ்டமாக அது இருக்குது. ரொம்ப நாள் ஆனதுனால இருக்கும். இது மாதிரி பண்ணிப்பல பிரதிபா. ஆமாம். இல்லை அப்பவுமே மனோஜ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். இல்லைன்னா கஷ்டம் தான் நினைக்கிறேன் எங்களுக்கு. மேபி கொஞ்ச நாள் ஆகும். பிரதிபா ஒரு வீடியோவில் வந்து அந்த கேபிள் கிராஸ் ஓவர் ஆமாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது அந்த கிளிப் இருந்துச்சுன்னா பறந்து வந்துடுவாங்களே அதுவா கூட வெயிட் போட்டு வச்சுப்பாங்க. நல்லா இருக்கும். அது இருந்துச்சுன்னா ஆனால் பிரதிபாவும் வந்தால் ஃபன்னாக இருக்கும். என்னது பிரதிபாவும் வந்தால் நிச்சயமாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும். என்ன டைமிங்கே செட் ஆகலை அவங்களுக்கு. இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா ஸ்கூல் இருக்கும்ல. இப்படி இருந்தாலுமே ஒர்க் அவுட் பண்ண முடியல. நாங்கள் 7:30க்குலாம் யோசிச்சோம். ஏன்னா 7:20க்கு டிம்புக்கு வந்து பஸ் வந்துடும். அடுத்து சிக்குக்கு 9 o'clock தானே எப்படியோ லஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சுவேன். ஸோ 7:30 to 8:30 வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி ஓகே ஃபீல் பண்ணாத. அடுத்த செட் போட்டுடலாமா? முடிஞ்சிருச்சு இது. என்னது இது முடிஞ்சிருச்சு. சும்மா புஷ் பண்ணுங்க. எங்க அப்பா சொல்லுங்க பார்ப்போம். ஈஸியாக இருக்குது. வெயிட்டே இல்லை. சுனியோட மூஞ்சி பாருங்க. செம்ம வெறியோட பண்ணிட்டு இருக்கா. கமான். பட் லேட் எக்ஸசைஸ்க்கு இவ்வளோ புல் பண்ணுறது வந்து சூப்பர் தான். சுனி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான் நினைக்கல. சுனி இந்த மேலே விடும்போது தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும்ல. தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும் நம்மள. விக்கி அங்கேருந்து நம்ம மணியை நோண்டிட்டு இருக்காரு. சொல்லுங்க மணி, உங்க விக்கியை பற்றி சொல்லுங்க. இவர் வந்து நம்ம விக்கி. வெல்கம். சொல்லுங்க விக்கி, மணியை பற்றி உங்களோட கருத்து என்னது? ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்கள் வந்து அதாவது வீடியோனா மட்டும் வந்து முன்னாடி நிற்பான், மற்ற நேரத்தில் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஓரமாக போய் நிற்பான். வீடியோ எடுக்க பாருங்க. அப்படியே 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 அப்படி ஃபார்வர்ட்ல வந்து அந்த ஸ்டெப்பர் போர்ட்ல பண்றவரை பாருங்க. அவரும் பீடி கிளைன் தான். எங்க நீ பண்ணிட்டு இருக்காரா? அவருக்கு ஒரு 100 கவுன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள உனக்கு இப்ப நான் கேமரா எடுத்துட்டு அங்க போனா அங்க வந்துருவான். நான் வந்து இப்படி எதிர்பார்க்கல. கூட வச்சுக்கோங்க, வாழ்க்கையில முன்னேறிடலாம். ஓகே நான் செட் போடுறேடா. இப்படி திரும்பி போஸ்ட் காட்டுங்க. நல்லா இருக்கும்ல. இங்கே வா இங்கே வா இங்கே வா. சரி, இப்போ வந்து ஒரு காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது இவங்க வந்து டபுள் ஆம் பைசப்ஸ் போஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கொடுங்க பார்ப்போம். காம்படிட்டர் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் சுனி கம்பேர் பண்ணும்போது. பட் ஓகே, ஃபோட்டோ 1 2 சூப்பர். சூப்பர். நெக்ஸ்ட் டே இன்னைக்கு வந்து ஆக்சுவலி காலையிலேருந்து செம்ம டைட்டாக போச்சு. நம்ம வந்து காலையில் இங்கே வந்து ஒரு 2 வீடியோ எடுத்தோம். இன்ஸ்டாகிராமுக்கு 2 பேக்கிங் வீடியோஸ் தான். ஒரு ஸ்டஃப்டு பன் ஒன்று, இன்னொன்று வந்து பட்டர் குக்கீஸ். இது வந்து சாக்லேட் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் இந்த பன்ல. இது வந்து குட்டி குட்டி இந்த ட்ராப் குக்கீஸ் மாதிரி பட்டர் குக்கீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 ரெசிபீஸ்மே இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ் ரீலுக்கு அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்லேயும் ஷார்ட்ஸில் மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு நமக்கு கிளாஸ் இருக்குது. நாளைக்கும் நாளான்னைக்கும் 2 days ஒர்க் ஷாப். இந்த பிரெட் அண்ட் பன் ஒர்க் ஷாப் இருக்குல்ல, அதுக்காக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா புக்ஸ் வரைக்கும் எடுத்து வச்சாச்சு. இந்த முறை ஆக்சுவலி 14 மெம்பர்ஸ். யூஸ்வலாக நம்ம 12 to 13 எடுப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் 14 வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்லேயும் 14 இருந்துச்சு.
பட் லாஸ்ட் மினிட்ல 2 கேன்சலேஷன் இருந்துச்சு. இந்த முறை 14, இந்த முறை ஆக்சுவலி 13 தான் இருந்துச்சு. ஒருத்தங்க வந்து ஆகஸ்ட் புக் பண்ணியிருந்தாங்க, பட் அவங்க வந்து ஜூலைன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க. கரெக்டா நான் இன்ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது அவங்க என்கிட்ட கேட்டாங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்னு. எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா யூஸ்வலா நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 days முன்னாடி ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிடுவேன். ஏன் அவங்க கேட்குறாங்க குரூப்ல இல்லையா அப்படின்னு நான் உங்க சேட்டை பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஆகஸ்ட் மந்த்துக்கு தான் புக் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அந்த போஸ்டர்ல இருந்த டேட்டை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்துட்டாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து அப்பதான் ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து இறங்குறாங்களா? கோயம்புத்தூர்ல இருந்து வந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கப்புறமா அவங்களை வந்து போஸ்ட்போன் பண்றது நல்லா இருக்காது, அதனால ஓகே வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க நமக்கு இந்த ஐலாண்ட்லயும் ஸ்பேஸ் இருக்கு, அப்படி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஓகே. அண்ட் இந்த முறை ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இல்ல இதுக்கு முன்னாடியும் சேலம் அப்படிலாம் வந்தாங்க. இந்த முறை வந்து கோயம்புத்தூர் அப்புறம் கன்னியாகுமரியில இருந்து அம்மா பொண்ணு 2 பேர் வராங்க. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 3-4 கிளாஸஸா வந்து வெளியில வேற வேற ஊர்ல இருந்தெல்லாம் வராங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். வந்து இங்க ஸ்டே பண்ணி வராங்களா, அது சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் போன ஷார்ட்ஸ் பார்த்துட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க எப்படி கிளாஸ் ஜாயின் பண்றதுன்னு. இப்போதைக்கு நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸ் இல்லை, பட் ஃபியூச்சர்ல நான் பிளான் பண்றேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும், பட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருக்கும். அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ்மே வந்து ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு பேட்ச் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. செப்டம்பர் நான் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா செப்டம்பர் புது கிளாஸ் இந்த கேக் வந்து இன்டென்ஸ் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணணும்னா நமக்கு கொஞ்சம் கேப் வேணும். அண்ட் அது வந்து செப்டம்பர் 3rd வீக்ல இருந்து மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நான் எதுவுமே டீட்டெயில் ஷேர் பண்ணல. ஸோ சாரி நான் ரிப்ளை பண்ணாததுக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது கிளாஸஸ் வந்து போட்டுட்டு அவைலபிளா இருக்கும்போது நான் கண்டிப்பா உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. சீரியஸ்லி அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எல்லாரும் ஹாப்பியா லேர்ன் பண்ணிட்டு போயிட்டு அதை ட்ரை பண்றீங்க. அண்ட் அது வந்து பிஸ்னஸாக கூட நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் ஆர்டர்ஸ் எடுத்து பண்றாங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம். அது வந்து ஒரு டேக்அவே மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அதை கிவ் அப் பண்ணாம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை ஆர்டர்ஸா எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னு சொல்லலாம், ரொம்ப ஹாப்பியான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2 ரெசிபிஸ்க்கு மட்டும் நல்லா மெஷர் பண்ணி மூடி வச்சிருக்காங்க. அந்த இடத்துலயும் கொஞ்சம் மூடி வச்சு ரெடியா இருக்கு. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுமே டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. அதுக்கப்புறம் உள்ளது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் போகுது கிளாஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.